பாப்பாவுக்கு சாப்பாடு நேற்று ஊட்டினவங்க ஃபுல் ட்ரெஸ்ஸுமே நாஸ்தி பண்ணிட்டாங்க மேடம். ஸோ அதனால இது வந்து நான் அவள் பிறந்தப்போ ப்ராடக்ட் நிறைய வாங்கும்போது அதோட இதுவும் சேர்ந்துருந்துச்சு. ஸோ அப்போ யூசேஜ் தெரியல, பட் இப்போ நல்ல யூசேஜ். ஸோ இது வந்து கிளாத், இது நம்ம வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். சில பேர் அந்த சிலிக்கான் இது யூஸ் பண்ணுவாங்க, அதை விட இது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஏன்னா நம்ம இதை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி மறுபடியும் போட்டுக்கலாம். அது எப்படியும் அதுலேயே அது சாப்பிட்றதுங்களா பிள்ளைங்க, அது நமக்கு ஹெல்த்தியும் கிடையாது. இது நமக்கு யூஸ்ஃபுல், பேபிக்கும் கம்ஃபர்டபுள். ஓகேங்களா? சொல்லுங்க. அப்படித்தான் இருக்கும், பயப்படாமல் சாப்பிடு, நல்லாயிருக்கும். ஹாய்ங்க, இப்போ ஆஃப்டர்நூன் வந்து பாப்பாவுக்கு கஞ்சி ஊட்ட போகிறேன். படுக்க வச்சுலாம் ஊட்ட மாட்டேன். காலையில் கொடுத்த ராகி 2-3 ஸ்பூன் தான் சாப்பிட்டாங்க. இப்போ கஞ்சி வந்து சும்மா லைட்டாக நாக்கில் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி டேஸ்ட் பண்ணுறாங்கன்னு. நல்லா இருக்கா? எம்மியாக இருக்கா? மேடம் தூங்க வச்சுட்டு நான் சமைச்சது இன்றைக்கி ரைஸ் அண்ட் கருவாட்டு குழம்பு. இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு, தேங்காய் அரைச்சி ஊற்றாத கருவாட்டு குழம்பு. இது நம்ம 2-3 நாள்லாம் கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்களா? இதுக்கு சைட் டிஷ்க்கு என்னது? பப்பாளி. ஏன்னா நான் கன்சீவாக இருக்கும்போது பப்பாளி சாப்பிடவும் கூடாது இல்லையா? இப்போ எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்தது, அதனால் அதை சாப்பிட்டேன். ஸோ அந்த விதையை வந்து நான் செடிக்கு போட்டு வச்சுருவேன். அப்புறம் இது என்னென்னா பாப்பாக்காக ராகி முளைக்கட்டி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு எப்படி வைக்கன்னு தெரில. இந்த மெத்தட் ரைட்டாக ராங்கான்னு மட்டும் சொல்லுங்கள். ஸோ கிளிப்பிங் சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கருவாட்டு குழம்பு எப்படி பார்க்க டெம்ப்ட் ஆகுதுங்களா? இதோட ரெசிபிஸ் வேணா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெசிபிஸ் ஷேர் பண்ணுறேன். தென் பாப்பாவோட பிக் பாருங்கள். டடா, பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் ரெசிபிஸ் வேணும்னா.